கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையத்தில் அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவள்ளல் இணைகிறார். வணக்கம் பாரிவள்ளல், முழு விவரம். ஜெயஸ்ரீ, கடலூர் அருகே வண்டிப்பாளையம் பகுதி இருக்கு. இந்த பகுதியில ஆலை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பநாதன். இவர் ஏற்கனவே மாநகராட்சி உறுப்பினரா இருந்திருக்காரு. இந்நிலையில பாத்தீங்கன்னா அவர் நேற்று இரவு தனது இருசக்கர வாகனத்துல தனது வீடு நோக்கி அவர் போயிட்டு இருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா எதிர்பாராம அவருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர் இருசக்கர வாகனத்தை மறித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இவர்களிடம் தப்பிப்பதற்காக அவர் தனது இல்லம் நோக்கி ஓடும்போது அங்கு அவர் வெடிமறித்த மர்ம கும்பல் அவர் சரமாரியாக கத்தியால வெட்டி அவர் படுகொலை செய்யப்படுறாரு. இதுல சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்தாரு. இவர் உயிரிழந்த தகவல் கடலூர் துணை கண்காணிப்பாளர் பிரபுவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பிரேதத்தை கைப்பற்றி அந்த இடத்துல இருந்து அந்த பிரேதத்தை அப்புறப்படுத்தி விழுப்புரம் கீரவாண்டி அரசு மருத்துவமனைக்கு அந்த பிரேதத்தை அனுப்பிடுறாங்க. அந்த சம்பவத்தை கேட்ட உறவினர்கள் அந்த பகுதியில் அதிக அளவில் கூடி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்யணும், அப்படி இல்லைன்னா நாங்க எங்களுடைய போராட்டமானது வெடிக்கும் சொல்லிட்டு நேற்று நள்ளிரவு கரெக்டா சரியாக 12 மணி அளவில் கடலூர் தலைமை அரசு மருத்துவமனை முன் அவர் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இது மறுபடியும் இந்த சம்பவம் கேள்வி குறித்து தகவல் இருந்த துணை கண்காணிப்பாளர் தலைமை அரசு மருத்துவமனை சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் இந்த சம்பவத்தில் உள்ள அதாவது குறிப்பிட்ட குற்றவாளிகளை நாங்கள் விரைந்து கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவாதம் அளித்ததன் பேர்ல அவர்கள் அந்த சாலை முறையில கைவிட்டாங்க. இது இருந்தாலும் நள்ளிரவுல ஒரு அதிமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஜெயஸ், விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.